கிளம்பியாச்சு நண்பர்களே. இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு அவுட்ஃபிட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பேங்குக்கு போக போகிறோம். ஓகேவா? பேங்குக்கு போய் நம்மளுடைய ஜுவல்ஸை நாம் அடகு வைக்க போகிறோம். எந்தெந்த ஜுவல்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டட்டுமா வைக்க போகிறது. ஸோ அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு ஒரு பலூன் தரும் பிப்பி தரும் பூ பூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து பண்ணி போட்டேன். அது வந்து நேற்று வந்து என்னுடைய மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு நண்பர்களே. உண்மைக்குமே பயங்கரமாக ஃபீலாக இருந்துச்சு. ஸோ தலைவலி தாங்க முடியல. சரி, நம்ம நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணி அழக்கூடாது, கொஞ்சம் ஜாலியாக மைண்டை கொண்டு போகலாமே அப்படின்னு நினச்சிட்டு ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தேன்னா, இது மலையாள ரீல்ஸ் போல். சரியா? அதுக்கப்புறம் உள்ளே போய் டச் பண்ணி பார்த்தா பழைய நம்ம தமிழ் படத்தில் உள்ள பாட்டு தான் இருக்குது. ஒரு சின்ன குழந்தை வந்து கையில் ஒரு பொம்மைக்கு வந்து விளையாட்டு காட்டுது. பிபி குழலும் இதெல்லாம் வச்சுட்டு அது வந்து விளையாட்டு காட்டுது. அப்போ அதை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. இதை வந்து நம்ம ட்ராக்கில் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு நானே அதை பார்த்து சிரிக்கிற மாதிரி நான் பண்ணேன். சரியா? அதில் நிறைய கமெண்ட்ஸ். எப்போ மனுஷர்களுடைய வந்து மைண்ட் செட்டு எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா? அதாவது ஃபேமிலிக்காக இந்த மாதிரிலாம் இருங்கம்மா அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்கள் வந்து அதில் வந்து நம்ம அதை நெகட்டிவ்னே சொல்ல முடியாது. சரியா? அது வந்து நம்ம குறைய சுட்டி காமிச்சிப்பாங்க. நீங்கள் வந்து இப்படி இருந்திருக்கலாமே, அதே மாதிரி அவங்க அப்படி இருந்திருக்கலாமே, நீங்கள் இப்படியே ஹாப்பியாக இருங்கம்மா அந்த மாதிரி சொல்கிறது. இது வந்து நம்ம சந்தோஷமாக இருந்து டான்ஸ் ஆடினா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் நீ டான்ஸ் ஆடுற அப்படின்னு சொல்கிறது. அப்போ நம்ம ஃபீல் பண்ணி அழுனா இவளுக்கு வேறு வேலையே கிடையாது அழுறது அப்படின்னு. நம்ம இப்படி என்டர்டெய்னிங்காக இருக்கிற மாதிரி போட்டோம் அப்படின்னா உன் வயசுக்கு தக்கன வந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், என்ன வயசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் ஏன் ஏஜில் உள்ள ஹீரோயின்ஸ் வந்து நடித்தாங்க அப்படின்னா கல்யாணம் முடிக்காமல் இருந்து நடிக்காளுங்க, கல்யாணம் முடித்தவள நடிக்காங்க. அதை வந்து இவ்வளோ ஒரு ஏஜ் உள்ளவ வந்து டான்ஸ் ஆடுறா அப்படின்ட்டு ஒரு அம்மா ஸ்தானம் அவங்க அப்படிங்கிற இதில் பார்க்கிங்களா? இப்போ திரிசா நயன்தாராலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு 22 வயசு பசங்களுக்கு வந்து அம்மாவாக இருக்கக்கூடிய, உண்மையிலுமே கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பெற்றிருந்தேன். ஏன்னா என்னோட ஏஜ் அப்படி தான், 44 வயசு எனக்கு ஆகுது. அந்த அம்மா அப்படிங்கிற ஃபீலிங்கில் அவங்கள வந்து வீடியோ பார்க்குறீங்களா சொல்லுங்கள். ஸோ அவங்க வந்து கல்யாணம் முடியாமல் ஒரு குழந்தை வந்து நார்மலாக ஒரு பெண்கள் வந்து அடையாத அந்த ஹார்மோன் மாற்றங்கள் எல்லாம் பண்ணாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்லிம்மாக வந்து இருக்காங்க. ஸோ ஏஜ் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் நம்பர் தான். எனக்கு வந்து 70 வயசு 80 வயசு ஆனாலுமே எனக்கு பிடிச்சிருந்தா, சரியா, எனக்கு பிடிச்சிருக்கு இதுக்கு பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து நான் பண்ணுவேன். சரியா? நான் வந்து வேறு எந்த விதமான ஒரு முகம் சுளிக்கக்கூடிய மாதிரி ஒரு ஆடையோ இந்த மாதிரியோ வந்து நாங்கள் வந்து பண்ணல. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் போடுங்க ஸ்கூல் பசங்களுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. பசங்க பார்ப்பாங்க, உங்களுக்கு பசங்களுடைய இது கிடைக்கும் அப்படின்ட்டு. நான் ஒன்று சொல்கிறேன், ஸ்கூலில் வந்து நாங்கள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு பாடம் எடுக்கிற டீச்சர் ஒருத்தங்க தனிப்பட்ட முறையில் இல்லை, எல்லாருமே வந்து எவ்வளவோ எக்கச்சக்கமாக எங்கள் ஸ்கூலில் டெய்லியும் அசம்பிளி வைக்கும். அதுலேயும் சொல்லுவோம், எங்கள் கிளாஸ்லையும் டைம் ஒதுக்கி 40 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு இது பாட வேலை இருந்தாலும் அதில் 10 நிமிஷம், சில நாள் ஒரு பீரியட் கூட அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய வந்து சமூகத்தில் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். சரியா? ஒரு விஷயம் வந்து அளவுக்கு அதிகமாக சொல்லும் பொழுது அவனுக்குமே போர் அடிச்சிடும். ஸோ ஸ்கூலில் அட்வைஸும் இருக்குது, பாடமும் படிக்க வேண்டிய டைமும் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அவன் பாடம் படிக்க வேண்டிய பழுவும் வந்து நிறையா இருக்குது. ஸோ அவனுக்கு மறுபடியும் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பார்ப்பாங்க அப்படின்னா தெரியும் உங்களுடைய மைண்ட் செட். நான் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல விஷயம் இருந்துச்சு, ஒரு பாடம் சம்மந்தமாக போடுறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் வந்து நிறைய விதமாக ஷேர் பண்ண மாட்டீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு காமெடியாக இருக்குது அப்படின்னா அதை தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய விதத்தில் வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க. ஸோ உங்களுடைய மைண்ட் செட் வந்து அதுதான். அதனால் சும்மா சொல்லணும் அப்படின்ட்டு டீச்சராக இருந்தால் இப்படி திருப்பியும் கிளாஸ் இதே போடுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. எனக்கும் என்டர்டைன்மெண்ட் வேணும். நானும் ஸ்கூலில் போனேன்னா ஸ்கூலில் வந்து என்ன மாதிரியான ஒர்க்கு எப்படி இருக்கணுமோ கரெக்டாக இருப்போம். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து எப்படி வந்து நாங்கள் சொல்லி கொடுக்கணுமோ எல்லா விதத்திலும், அறிவிலும் சரி பண்பிலும் சரி எல்லாம் கற்றுக் கொடுக்குறது எங்கள் கடமை. கேட்பதும் கேட்காததும் வந்து அவருடைய இது. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அப்படின்ற மாதிரி. சரியா? 4 பேர்கிட்ட சொல்லும் போது 2 குழந்தையாவது கேட்டால் கேட்குது, இல்லை எல்லா குழந்தையும். அது வந்து அவங்களுடைய மைண்ட் தாட்டை போடுறது. ஸோ எல்லாத்தையுமே இருக்கிற அவனும் இப்போ வீட்டில் லீவ் இருக்குது அப்படின்னா டீச்சர் எப்படா மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு பாட சம்மந்தமாக நம்மளுக்கு வந்து வீடியோ எடுத்து போடுவாங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னு எந்த குழந்தையும் எதிர்பார்த்துட்டு இருக்காது. சரியா? அதனால் சும்மா வந்து இப்படி போடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்கள் பேஜை வந்து கொடுங்க, நான் வேணால் டெய்லி உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு வந்து நான் அனுப்பி விட்றேன். சரியா? நீங்கள் எவ்வளோக்குள்ளே இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு செகண்ட் வந்து ஒரு இது பண்ணிட்டு போவியா நீனு
அப்பப்பப்பப்பா, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா அப்படின்ன மாதிரி ஒரு மனுஷி வந்து கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்துடக்கூடாது. யாருக்குமே பொறுக்க மாட்டேங்குதே. ஏன் ஏன் அழுனா இவ்வளோ பாரு அழுது ஆடுனா எங்கிறது ஆட்டத்தை வரும். எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கிறது என்னுடைய டைமை வந்து எப்படி வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமை எப்படி என்டர்டெய்னிங்காக கொண்டுட்டு போகணுன்னு எனக்கு தெரியும். ஓகேவா? இது வந்து அவங்களுக்காக சொல்லணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன் நண்பர்களே. மற்றபடி என்னோடய பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், என்னுடைய நலனில் அக்கறை உள்ள பிள்ளைங்கள்லாம் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்கிறீங்க, அதை வந்து கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுங்கள், பதிவிடுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஹேர் ஸ்டைல் வந்து சொன்னீங்க, அம்மா ஹேர் ஸ்டைல் வந்து நேற்று இந்த மாதிரி ஏற்றி வந்து இழுத்துருந்தேன். ஸோ சொன்னீங்க அந்த ஹேர் ஸ்டைல் இழுங்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து இப்படி இழுக்கும்போது நிறைய இந்த இடத்துலலாம் நிறைய முடிகள் வந்து சிலும்புது. ஸோ அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு மாற்ற முடிஞ்சால் மாத்திரம். இது ஒரு 15 வருஷமாக இப்படி இழுத்து பழகிட்டேன். கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி என் மனசுக்கு பட்டா செய்கிறேன். சரியா? என்ன நான் எந்த மாதிரி பண்ணுறேனோ அந்த மாதிரி இருக்க விடுங்க. சரியா? ஓகே சரி. இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க. கூடிய சீக்கிரமே பால் காய்ச்சி குடிக்க போகிறோம். வாங்க வாங்க. இப்போ நான் இதுதான் வந்து நம்ம அடகு வைக்கிறதுக்காக எடுத்துக்கக்கூடிய ஜுவல்ஸ் பார்த்துக்கோங்க. ஒரு 17 பவுன் கிட்ட எடுத்திருக்கேன். இது எல்லாமே இது என்னுடைய கல்யாணத்துக்கு போட்ட ஜுவல்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு, ஸோ அதனால் அது வந்து 916 இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா 25 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து வேறு மாற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இருக்கும். ஸோ அதனால் கம்மியாக தான் தருவாங்க. ஸோ என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு 8 வேணும். பட் 8 வர்றதுக்கு சான்சஸ் இல்லை, கம்மியாக தான் தருவாங்க. வாங்க பார்க்கலாம் எவ்வளோ தராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வளையம் வந்து நான் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெக்லஸ், அப்புறம் இந்த கல் நெக்லஸ்ஸு. அதுக்கப்புறம் காணலன்னு சொல்லிட்டாங்களா, இந்த கையில் ஒரு குட்டி மோதிரம் போட்டிருந்தேன், அதையும் கொடுத்தேன். அதுக்கப்புறமா கண் செக் பண்ணுற இடத்துக்கு போனேன். அங்கே போய் செக் பண்ணிவிட்டு ஆப்டிக்கல்ஸில் போயிட்டு எனக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் வந்து ரெடி பண்ணி வாங்கிட்டு வந்தேன். 2000 ருபீஸ் கிட்ட ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. 200 ருபீஸ் வந்து எனக்கு வந்து லெஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போனேன். மணி 3:30 மணி ஆகிட்டு, பயங்கர பசி நண்பர்களே. அப்போ அந்தாலும் சாப்பாடு போய் கேட்டேன்னா அங்கே சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, பரோட்டா தான் இருக்குது அப்படின்ட்டாங்க. வேறு என்ன பண்ணேன், கொத்து பரோட்டா தாங்க அப்படின்னு நல்லா 2 முட்டை தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வெறும் பரோட்டாவாக வாங்கினா நம்மளுக்கு 4 பரோட்டா 3 பரோட்டாவில் வயிறு நிறைஞ்சிரும். பட் இது வந்து கொத்து பரோட்டான்னு டேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இப்போ வரைக்கும் வயிறு வந்து கம்முன்னு இருக்குது. ரைத்தாவும் அது வச்சுருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இடத்துக்கு போனோம் அப்படின்னாலே 1 டே ஃபுல்லாக போயிடுது. அதுவும் பேங்குக்கு போகிறோம் அப்படின்னாலே ஆஃப் டே வந்து ஃபுல்லாக போயிடுது. அதுவும் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ப்ராசஸ்க்கு போனோம் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியாச்சு. நம்மளுடைய ஹோம் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு பத்தாத காரணத்தினால நம்மளுடைய ஜுவல்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போயிருக்கோம், ஈடு வைக்கிறதுக்கு போயிருக்கோம். இப்போ வந்து 1 பவுன் வந்து 916 ஜுவல் அப்படின்னா எவ்வளோ தராங்க அப்படின்னா, கிராமுக்கு வந்து 6400 ரூபா எஸ்பிஐ பேங்கில். மற்ற பேங்கில் எப்படியோ எனக்கு தெரியாது. அப்போ 1 பவுனுக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே வந்து அங்கே கொடுக்குறாங்க. ஆனால் 916 இல்லாத தங்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க. 800 ரூபா குறைச்சி தான் கொடுக்காங்க. 500 இல்லை 6000 இது 400, அது வந்து 5600 தான் சொன்னாங்க. 800 ரூபா வந்து கம்மியாக சொன்னாங்க பார்த்துக்கோங்க. 916 இல்லாததுக்கு. எனக்கு ஜுவல்லோட எனக்கு வந்து வாய் குழம்புது. எனக்கு வந்து கல்யாணத்தோட போட்டாங்க பார்த்தீங்களா 3 கொத்து செயின், அது வந்து அப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுலேயே அது வந்து 916 இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் வந்து அமௌண்ட் கொடுத்தாங்க. அதுக்கும் அந்த கல் நெக்லஸுக்கும். ஸோ அது ப்ளஸ் இன்னொரு நெக்லஸ், அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு வளையம் போடுவேன் இல்லையா, அந்த வளையம், அப்புறம் வந்து ஒரு குட்டி மோதிரம் கையில் போட்டிருந்தில்ல, கொஞ்சம் பேலன்ஸ் காணல. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து வச்சோம். இன்றைக்கி வச்சு நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னா, மொத்தம் வந்து 10, 16, 17 பவுன் கொடுத்துருக்கேன். ஏன்னா அது வந்து நான் அப்பவே சொல்லிட்டேன் 916 வந்து கம்மி அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட் கம்மி. அதனால் எனக்கு வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 7 lakhsக்கு உள்ளே தான் வந்து கிடச்சிருக்கு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம வந்து இத்தனை பவுன் வச்சதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 10 lakhs கண்டிப்பாக கிடச்சிருக்கும். 10 lakhs நெருக்கி அது ஒரு 8 அந்த மாதிரியாவது 8, 8.5 கிடச்சிருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து 6,70,000 ரூபாய்கள் கிடைத்திருக்கின்றன. இதுவும் வந்து எப்படி வந்து காணப்போகுது அப்படின்னு தெரில. ஓகே பரவாயில்ல, இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து நல்லா இன்னும் நம்மளுக்கு வந்து என்ன ஒர்க்லாம் இருக்குது, கபோர்டு ஒர்க் இருக்குது, கேட் இருக்குது. அப்புறம் அவங்களுக்கு வந்து இன்னும் பெண்டிங் அமௌண்ட் வந்து ஒரு 4 lakhs. அப்புறம் இது வந்து ஒரு எப்படியும் 8 வந்து வந்துடும். மீதி வந்து நம்மகிட்ட இருக்கிறது கொஞ்சம் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் எங்கே போனேன் அப்படின்னு தெரியுமா, அதுக்கப்புறம்
வர வர ரொம்ப நாளாக கண் வந்து நைட்டு சரியான தூக்கம் இல்லாமல் ஹெட் பெயின், அதுக்கப்புறம் கண் வந்து மங்கலாக தெரிகிற மாதிரி ஆரம்பிச்சிட்டு. ஆல்ரெடி ஃபேமிலியிலையுமே ஒருத்தர் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாரு. பட் நான் எங்கள் வீட்டில் நாங்கள் சாப்பிட்ட மீனுக்கெலாம் கண் பார்வை குறைபாடு இருக்காது அப்படின்னு அடித்து சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். பட் இப்போவும் கண் பார்வை குறைபாடு அப்படின்ட்டுலாம் வந்து இல்லை எனக்கு தெரிஞ்சு. நம்ம அழுகிறதுனாலையும் அந்த கண் வலி இருக்கிறதுனாலையும் வந்து கண் மங்கலாக வந்து எனக்கு தெரியுது. சரியாக வந்து எழுத்தை வந்து ரீட் பண்ண முடியலை. ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே வந்து ஐ வந்து செக் பண்ணி பார்த்து அங்கே ரீட்லாம் வச்சேன். கரெக்டாக தான் பண்ணிட்டேன். லாங்காக பக்கத்தில் உள்ளதெல்லாம் செக் பண்ணேன். அப்புறம் பக்கத்தில் வச்சு நம்ம நார்மலாக சும்மா இப்படி வந்து வாசிக்கும் போது அது வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்ணில் எந்த குறையும் இல்லை, ரீடிங் பண்ணும்போது தான் அந்த மங்கலாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா ரேட்லேயுமே கிடைக்கி பார்த்துக்கோங்க. 600 ரூபாயிலிருந்து கிளாஸை பொறுத்து. ஃப்ரேம் மட்டுமே 3000 2000லாம் இருக்குது. நான் கொஞ்சம் ஃப்ரேம் வந்து குவாலிட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டதுனால 1800 ரூபாய்க்கு வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். நம்ம பார்க்குறீங்களா, இதுதான் வந்து அந்த கிளாஸு. இப்போ அதை வந்து நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது எனக்கு அப்படி சொல்லிட்டு பாருங்கள், சரியா? ஆமாம் நண்பர்களே, எங்கள் ஸ்கூலில் நிறைய பேர் வந்து டீச்சர்ஸ் வந்து பேப்பர் திருத்தும் போது ரீட் பண்ணும்போதெல்லாம் கிளாஸ் போடுவாங்க பார்த்துக்கோங்க. பாடம் நடத்தும் போதெல்லாம் போட மாட்டாங்க. பட் சொல்லுவாங்க ரதி டீச்சர் மட்டும் தான்ப்பா நல்லா வந்து வாசிக்க இது பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னு. நான் ஸ்கூலுக்கெலாம் கொண்டு போக மாட்டேன்ப்பா. இப்போ வீட்டில் வச்சு எப்போ மாதிரி எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இருக்குது அப்படின்னா நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், நல்லா இருக்கா அப்படின்னு. பயங்கரமாக திங்க் பண்ணுறாங்க. முன்னெல்லாம் சொல்லுவாங்க கண்ணாடி வந்து இப்போ இப்படி தான் வர மாதிரி இருக்குது. கண்ணாடி வந்து இன்னொன்று வந்து இப்படி இறக்கி போடுவாங்களாம்ல, இது நேரே இருக்கிற கிளாஸ் நாங்கள். அப்புறம் வந்து கண்ணாடி வந்து முன்னாடி வந்து ஸ்கூலில் வந்து பசங்க வந்து போட்டிருக்காங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நல்லா படிக்கிறவன் தான் வந்து கண் பார்வை குறைபாடாக இருப்பான், பயங்கரமாக படிக்கிற பையனாக இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நீங்களும் அப்படி தான் நினச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இன்னொன்று வந்து உங்கள்கிட்ட நான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் தெரியுமா, நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க அமௌண்ட் வந்து நிறைய வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. நான் வந்து ஒன்று சொல்கிறேன், அவங்களுடைய வருமானம் அவங்கவுங்களுடைய இதுக்கு தக்க வந்து அவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து நான் இவ்வளோ நாள் என்னுடைய வீடு முதல்ல உள்ள வீட்லேயுமே வந்து நான் நிறைய விதமான இது பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம குடும்பம், நம்ம ஃபேமிலி, நம்ம ஹஸ்பண்ட், நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லாமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அப்படி தானே? எல்லாமே நம்ம பேரில் இருந்தால் தான் நம்மளுக்கு ஆகும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கல, சரியா? யாரும் வந்து அப்படி நினைக்க மாட்டோம். நினச்சி எல்லாத்தையுமே நம்ம வசம் தான் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க மாட்டோம். அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து என்னுடைய பங்கு நிறைய இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு போட்டிருக்கும் போதுமே வந்து பிள்ளைகளுடைய நலனை வந்து இது பண்ணி தான் நான் பண்ணேன். இப்போ நம்ம வந்து ஒரு காரியத்தை வந்து எடுத்தாச்சு. ஸோ எடுத்த காரியத்தை முடிக்கணும். அதுக்கு வந்து இன்னும் தேவைப்படுகின்ற இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, ரெடி பண்ணியாச்சு. அந்த வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க இல்லையா, யூடியூப்பில் சம்பாதிச்சு வீடு கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எவ்வளோ லோன் போட்டிருக்கேன், இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேங்கில் கொண்டு வச்சு அந்த ரிசிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து எவ்வளோ போட்டிருக்கோம், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம வச்சுருக்கோம், எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கோயில் வந்து 6 மணி ஆகிட்டு பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவை நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். நாளைக்கு வந்து நைட்டு பேசி நாளைக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், ஓகேவா? ஸோ வரும்போது மார்க்கெட்டுக்கு போனேன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு பூ வாங்கிட்டு வந்தேன். பூ வந்து ரோஸ் பூலாம் வச்சுருக்கேன் பாருங்க, நல்லா இருக்கா? ரோஸ் பூ அண்ட் மல்லிகைப்பூ கெட்டினேன். இப்போ தான் கெட்டினோடனே இப்போ வச்சேன் தலையில். மாஸ் முடிஞ்சிட்டு கோயிலில், சரியா? அதனால இப்போ சவுண்ட் இல்லாமல் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேங்குக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கண்ணை செக் பண்ணிவிட்டு அங்கே கிளாஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட போயிருக்கேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் போயிருக்கேன். அதுக்கப்புறம் வேறு எங்கே போய் இன்னொரு இடம் போனேனே, ஆமாம், ஒரு 2-3 இடம் போயிட்டு இருந்துச்சு. எல்லா இடமும் போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டு ஒர்க்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பார்க்கல. லைட்டிங்ஸ் எல்லாமே மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ போகும்போது லைட்டாக எட்டி பார்த்துட்டு போனேன். இப்போ போய் நான் உள்ளே போய் என்னென்ன வேலைலாம் நடந்திருக்குன்னு பார்க்க போகிறேன். நீங்களும் எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. டேக் கேர், பாய். நாளைக்கு வந்து சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம், ஓகேவா? பாய்.